Good morning. Daily use sentences. Did you see where I kept the TV remote? நான் டிவி ரிமோட்டை எங்கே வச்சேன்னு நீ பார்த்தியா? See if it's there. அது அங்கே இருக்கான்னு பாரு. இந்த இடத்துல இட் அப்படின்றத எடுத்துட்டு நீங்கள் தேடக்கூடிய பொருளின் பெயரை போட்டும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். See if the matchbox is there. தீப்பெட்டி அங்கே இருக்கான்னு பாரு. How should I know where you kept the remote? நீ ரிமோட்டை எங்கே வச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? No matter what I say, you don't listen to my words. நான் என்ன சொன்னாலும் சரி, நீ என் வார்த்தைகளை கவனிக்க மாட்ட. Hey brother, you just lift your leg. I want to sweep this place. டேய் தம்பி, உன் காலை கொஞ்சம் தூக்குடா, இந்த இடத்த பெருக்கணும். Brother, could you please move your leg aside? I need to sweep this place. அண்ணா, காலை கொஞ்சம் நகர்த்துறீங்களா? நான் இந்த இடத்த பெருக்கணும். I have a lot of dishes or utensils to clean. So please go quickly and buy the dishwasher detergent or liquid. எனக்கு சுத்தம் செய்கிறதுக்கு நிறைய பாத்திரம் இருக்குது, அதனால் சீக்கிரம் போய் பாத்திரம் கழுவு சோப்பு வாங்கிட்டு வாமா. I am sorry sister. I don't think I can make it on time because I have a lot of household chores to do or to finish. சாரி அக்கா, நேரத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். செய்கிறதுக்கு நிறைய வீட்டு வேலைகள் இருக்குது. டு டூ அப்படின்னா செய்கிறதுக்கு, டு ஃபினிஷ் அப்படின்னா முடிக்கிறதுக்கு. கேன் ஐ கம் another டே? நான் இன்னொரு நாளைக்கு வரட்டுமா? ஷல் வி கோ ஆன் another டே? நாம் இன்னொரு நாளைக்கு போகலாமா? ஷல் வி மீட் ஆன் a different டே? நாம் வேறொரு நாளைக்கு சந்திக்கலாமா? ப்ளீஸ் மூவ் த சேர் டு திஸ் சைடு. சேர் எந்த பக்கமாக கொஞ்சம் நகர்த்துறியா? மாம், ப்ளீஸ் கெட் மீ ஒன் மோர் தோசை அண்ட் ஆல்சோ பிரிங் சட்னி டூ. அம்மா, இன்னொரு தோசை கொண்டு வாங்க, அப்படியே சட்னியும் எடுத்துகிட்டு வாங்க. இதையே அண்ட் அப்படின்ற கன்ஜக்ஷன் வேர்டு இல்லாமலும் சொல்லலாம். மாம், ப்ளீஸ் கெட் மீ ஒன் மோர் தோசை அலாங் வித் சட்னி டூ. லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. சின்ஸ் ஹவு லாங் ஆர் யூ ஹியர்? நீங்கள் இங்கே எவ்வளவு காலமாக இருக்கீங்க? இட்ஸ் எ லாங் டைம் சின்ஸ் ஐ மெட் யூ. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சுன்னா நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக அப்படின்னு தமிழில் அர்த்தம். அது பேச்சு வழக்கில் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறோம். ஷீ கேனாட் கெட் அலாங் வித் ஹிம். அவளுக்கு அவனுடன் ஒத்துப்போவதில்லை அல்லது அவள் அவனுடன் ஒத்துப்போவதில்லை. I have not decided yet. நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. Thank you for watching. Thank you.